எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும். எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகத்தில் உள்ள யோகங்களை இயக்குவது எப்படி என்ற யோகத்தின் சிறப்பை விளக்க வருகை தரும் ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு MA சிவசுப்பிரமணியம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். வணக்கம். ராஜநிலை டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். என்னுடைய குருமார்கள் அனைவரையும் வணங்கி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவையும் மிகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவரையும் வணங்கி குரு ஸ்லோகம் சொல்லி நம்மளுடைய உரையை துவக்குறேங்க. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவே சரணம், குருவின் திருவடிகளே சரணம். எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து குருமார்களையும் வணங்கி, ராஜநிலை எண்கணித ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ராஜசேகர் ஐயாவையும் வணங்கி, எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி சப்ஜெக்டுக்குள்ளே போகலாங்க. இன்றைய தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஜாதகத்தில் உள்ள ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகத்தில் உள்ள யோகங்களை இயக்குவது எப்படி அப்படிங்கிறத இன்னைக்கு வந்து சப்ஜெக்ட்டுங்க. இப்போ வந்து பொதுவாக வந்து நம்மளுடைய ராஜநிலை எண்கணித ஜோதிடத்தில் வந்து உங்களுக்கு எல்லா விஷயங்களையுமே, அதாவது இந்த ராஜநிலை எண்களை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனைகளையுமே சவால் விட்டு தீர்வு காண முடியும் அப்படிங்கிறத நம்ம ராஜநிலையினுடைய ஹைலைட்டு. இப்போ அதில் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் நம்ம ராஜநிலை எண்களை அப்ளை பண்ணி எந்த பாவங்களையும் எப்படி வேணால் இயக்கலாம் அப்படிங்கிறதா இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமா ஆய்வு பண்ணி கொடுத்துட்டே இருக்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஜாதகத்தில் குபேர புள்ளி எப்படி இயக்கிறதுன்னு போன இதில் பேசியிருந்தேன். அதே மாதிரி ஜாதகத்தில் உள்ள யோகங்கள், இப்போ நிறைய பேர் ஜாதகம் போய் பார்க்க போவீங்க. அப்போ ஜாதகம் பார்க்கின்ற பொழுது சில ஜோடர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஜோடம் பார்க்கும் பொழுது உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதிரி யோகங்கள் இருக்குது, புதாதித்ய யோகம் இருக்குது, அதுவும் உங்களுக்கு குருச்சந்திர யோகம் இருக்குது, குருமங்கல யோகம் இருக்குது, இந்த மாதிரி சிறப்பான யோகங்கள், சந்திரமங்கல யோகம் இருக்குது, இந்த மாதிரி நிறைய யோகங்கள் இருக்கிறதா அவங்க சொல்லுவாங்க. சொல்லிட்டு ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உங்கள் ஜாதகத்தில் யோகமெல்லாம் இருக்குது, ஆனால் யோகாதிபதியினுடைய திசை வரல உங்கள் ஜாதகத்தில், இந்த யோகத்துக்குண்டான திசையே வரல அப்படிம்பாங்க. அப்போ அந்த யோகத்துக்குண்டான திசையே வரலைங்கிற போது அந்த யோகத்தை எப்படி நம்ம அனுபவிக்கிறது? அப்போ அந்த யோகம் இருக்குது, அந்த யோகத்தை அனுபவிக்கணும்னா அந்த யோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தினுடைய திசைகள் வந்தால் தான் உங்களுக்கு அந்த யோகத்தை செய்யுங்கிறதா நம்ம பாரம்பரியத்தில் அதாவது சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அதுவே நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த யோகத்தை செய்யக்கூடிய உங்கள் ஜாதகத்தில் யோகங்கள் இருக்குது, அது வந்து செயல்படாமல் இருக்குது, அந்த திசைகள் வராமல் போயிருது உங்களுக்கு. அப்போ அந்த ஜாதகத்தில் உள்ள யோகங்களை வந்து நம்ம எளிமையாக நம்மளுடைய எண்களை, எந்த கிரகம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்குதோ அந்த கிரகக்காரத்துவ எண்களையே நம்ம ராஜநிலை எண்களை பயன்படுத்தி நீங்கள் இயக்குனீங்கன்னா அந்த யோகத்தை செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் ஐயா கொடுத்துருக்கிறதுலையே நம்ம சப்ஜெக்ட்லேயே ராஜநிலை எண்கணித சப்ஜெக்ட்லேயே யோகி கருணாநாதனுக்கு வந்து மிக முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அதை இயக்கியிருப்பார். அதை சப்ஜெக்டையும் அதில் புகுத்தி உங்களுக்கு கொடுத்துருப்பாரு. அப்போ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா யோகி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துடுது, கருணாநாதன் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது, யோகிங்கிற சப்ஜெக்ட் அதுலேயே வந்துடுது. அப்போ அந்த யோகி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு யோகத்தை செய்யக்கூடிய ஒரு புள்ளி, அது குபேர புள்ளிங்கிற மாதிரி, லக்ன புள்ளி அப்படிங்கிற மாதிரி அது ஒரு யோக புள்ளி, சரிங்களா? அப்போ அந்த யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு வந்து யோக புள்ளியோட கிரகமாக ஒரு கிரகம் வரும். அந்த கிரகத்தையும் நம்ம இயக்கின்ற அந்த கிரகத்தினுடைய எண்களை நம்மளுடைய ஜாதகத்தில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எண்கள் அப்ளை பண்ணி இயக்கின்ற பொழுது அந்த யோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்குது. அதுவே இப்போ இன்டெப்த்தாக போய் அந்த யோக புள்ளி, அந்த யோக நட்சத்திர புள்ளியை நம்ம இயக்கலாம். அந்த யோகாதிபதி யோகம் சொல்லக்கூடிய அந்த கிரகம், யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகத்தினுடைய சாரத்தில் வேற ஏதாவது கிரகங்கள் இருந்தாலும் அதையும் நம்ம இயக்கலாம். இதை வந்து நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் நம்ம இயக்கலாம், நம்மளுடைய ஜாதகத்தில் அது எப்படியெல்லாம் அப்ளை பண்ணி அந்த யோகத்தை இயக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேங்க. அது எளிமையான முறையில் உங்களுக்கு போர்டில் ஜாதக கட்டம் போட்டே நான் உங்களுக்கு விளக்கம் கொடுத்துட்றேன். சொத்து அது இழந்துருவோம், அந்த சொத்தை வரக்கூடான சூழ்நிலையே இல்லைன்னு இருக்கிற சொத்தை வந்து இந்த 32 எண்ணுங்கிற எண்ணெய் இவங்களுடைய வாகன எண்களை பயன்படுத்தி இவங்க இயக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அந்த யோகம் செயல்படுது. இவர் ஜாதகத்தில் வந்து 23 இருக்குது அந்த யோக காம்பினேஷன், சரிங்களா? மேலோட்டமாக பார்த்தா குருச்சந்திர யோகம் தான். அதில் எங்களுடைய ராஜநிலை கான்செப்ட்ல பார்த்தோம்னா அது 23 உட்காந்துருக்குது. அதை நாங்கள் 32 கன்வெர்ட் பண்ணி 32 மாற்றி அந்த எண்ணெய் இயக்க சொல்கிறோம். இயக்கின்ற பொழுது அந்த அம்மாவுக்கு அந்த இழந்து போயிடுவோங்கிற சொத்தையே காப்பாற்றி அந்த அம்மாவுக்கு வந்து அந்த சொத்தை திருப்பி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த எண்கள் வந்து நம்ம ஜாதகத்துல கொடுப்பனையா இருந்தாலும் நம்ம ராஜநிலை எண்களை அதை கன்வெர்ட் பண்ணி எப்படியெல்லாம் அந்த யோகத்தையும் நம்ம செயல்படுத்த முடியும், இழந்ததை மீட்டெடுக்கக்கூடியன்னு 32 சொல்றோம். அது அவங்களுக்கு எதேச்சியா அங்கே போய் உட்காந்துருக்கிறதுனால அதை அவங்களை இயக்க சொன்னதுக்கு அப்புறம் என்ன யோகமாவே செயல்பட்டு வரவே முடியாதுங்கிற அந்த சொத்து மீண்டும் அவங்களுக்கு வந்து அது கிட்டத்தட்ட ஒரு 70 லட்ச ரூபா ப்ராப்பர்ட்டிங்க. இவங்களுக்கு வர வேண்டிய சொத்து கிட்டத்தட்ட 3-4 பேர் இருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட மொத்தமா இவங்களுக்கு வர வேண்டிய பாகம் மட்டுமே 70 லட்ச ரூபா வரும்.
சரிங்களா? அப்போ 4 பேருக்கு போகும்போது கிட்டத்தட்ட 3.5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி இது. அது வந்து கிடைக்கவே கிடைக்காதுன்றது அது நல்லபடியாக சேல்ஸ் ஆகி இவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 65 லட்சமோ 70 லட்சமோ இவங்களுக்கு கிடைச்சது. அப்போ இந்த வாகன எண்கள் வந்த இந்த எண்ணெய் இயக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் அது ஏற்படுத்திட்டே இருக்குது. இன்னுமே என்னுடைய ஜாதத்திலே நான் இன்னும் சில விஷயங்கள் நான் சொல்றேன், அதில் எப்படி நான் பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறத அதையும் நீங்க அப்சர்வ் பண்ணிக்கலாம். ராஜநிலை எண்களை பொறுத்த வரைக்கும் உங்க ஜாதகம் எந்த நிலையில் இருந்தாலுமே சரி, அதை பத்தி கவலைப்பட வேண்டியது இல்லை. அதுல யோகம் செய்யக்கூடிய கிரகம் கெட்டு போச்சு, யோக திசையே வரல எனக்கு அப்படின்னாலும் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுவோ அதை நம்ம இயக்கணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ என்னோடது வந்து மேச லக்னம், என்னோட ஜாதகத்தையும் நான் போட்டுறேன். இது என்னுடைய ஜாதகமே. சரிங்களா? இந்த ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை பூரா, இந்த எண்கள் பூராமே என் ஜாதகத்துல மாறி மாறி தான் வேலை செய்யும். இது எல்லாமே நான் பாசிட்டிவா மாத்திட்டேன். சரிங்களா? இப்போ என்னுடைய ஜாதகத்துல வந்து இப்போ இதுல பாத்தீங்கன்னா ராகு சுக்கிரன் இது ரெண்டுமே என்னோட ஜாதகத்தில் இருக்கிற அமைப்படி பாத்தீங்கன்னா 46ல தான் அது உட்காந்துருக்கும். 46ல தான் அது உட்காந்துருக்கும். இது நான் என்ன பண்ணிட்டேன், 64 மாத்திட்டேன். 64 ராஜநிலை என்ன மாத்திட்டேன். மாத்தி இந்த கிரக காரத்துவத்தை நான் இயக்கிட்டே இருக்கிறேன். 64 பயன்படுத்தி இது ரெண்டையுமே 46 64 மாத்தி வெற்றி மேல் வெற்றி பெற்றுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சுக்கிரன் சூரியன், சுக்கிரனுக்கு அடுத்து இது இருக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா 61 உட்காந்துருக்கும் என் ஜாதகத்துல. இந்த 61 வந்து நான் என்ன பண்ணிட்டேன், 16 மாத்திட்டேன். என்னோட வாகன எண் 16 வர மாதிரி வச்சுட்டேன். சரிங்களா? 92 41 என்னோட வாகன எண் 16 வர மாதிரி வச்சுட்டேன். இதுலயுமே காம்பினேஷன் நமக்கு கிரக காரத்துவம் இதுல வந்து மாறி இருந்தாலும் இதை நான் வந்து எனக்கு சாதகமா, இதை சாதகமா அப்படியே பாசிட்டிவான இருக்கிற ராஜநிலை நம்பரா மாத்தி நான் இயக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இப்ப சூரியனுக்கு அடுத்து புதன் இருக்குது. இது வந்து 14 வரும். 14 வரும். இந்த 14 பலம் போட்டு நான் என்ன பண்ணிட்டேன், 41 மாத்திட்டேன். என்னோட வண்டி எண் வாகன எண் வந்து பாத்தீங்கன்னா 92 41. சரிங்களா? டோட்டல் நம்பர் 16. இந்த 16 வந்துருச்சு, 41 இதுல வந்துருச்சுங்களா? இதை வந்து நான் இந்த மாதிரி மாற்றம் செஞ்சு இயக்குறேன். இதுல உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த புதன் சனி உட்காந்துருக்கிறது பாத்தீங்கன்னா இது 58. இந்த 58ங்கிற கான்செப்ட்ல தான் என் ஜாதத்துல உட்காந்துருக்கும். இதை நான் என்ன பண்ணிட்டேன், 85 மாத்திட்டேன். என்னோட மொபைல் நம்பர்ல 385 வர மாதிரி மாத்திட்டேன். இப்படி என் ஜாதத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாமே எதிர்மறையா இருந்தாலும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இது எல்லாத்தையுமே ராஜநிலை எண்களா மாற்றம் செய்து சாதகமான அமைப்புல மோசமா இருக்கிறத சாதகமா மாத்தி எல்லா எண்களையுமே ராஜநிலை சப்போர்ட் பண்ற மாதிரி என்னுடைய ஜாதகத்தையே எனக்கு தகுந்த மாதிரி நான் மாற்றம் செஞ்சு இயக்குறேங்கிறத இது இருக்கிற சூட்சமா, வேற ஒன்றும் கிடையாது. சரிங்களா? கிரகங்கள் நமக்கு என்னதான் கொடுப்பனை கொடுத்தாலும் நம்ம அதுல இருந்து தற்காத்துக்கிறதுக்கு நம்ம எப்படி வேணாலும் நம்ம அதை மாத்தி இயக்கிக்கலாம். இப்போ சித்திரை மாசம் வெயில் அடிக்குது, வெயிலையே நம்ம காஞ்சிட்டு போகணுங்கிறது இல்லை. வசதி இருந்தா ஃபேனை போட்டுக்கிறோம், வசதி இருந்தா ஏசி வாங்கி மாட்டிக்கிறோம், எது மேலேயும் ஒரு நிலையிலேயே போய் உட்காந்துக்கிறோம். இதுதான் நம்மளுடைய புத்திசாலித்தனம் மதி. அதுக்கோசரம் சூரியனை போய் தள்ளி போச்சோன்னா அது போகாது. அப்போ இந்த ஜாதகங்கிறது கொடுப்பனை. சித்திரை மாசம் எப்படி சூரியன் வெயில் அடிச்சு சுட்டெரிக்குமோ அதை மாற்ற முடியாது, அந்த மாதிரிதான் ஜாதக கொடுப்பனையும் மாற்ற முடியாது. ஆனா இந்த ஜாதகத்தில் இருக்கிற அலைவரிசையை நமக்கு சாதகமா மாத்தி நம்ம போகக்கூடிய பாதைகளை வந்து மிக இலகுவா பயணம் செய்து ஈஸியா வெற்றி அடைய வைக்கிறதுக்கு என்னுடைய ஜாதகத்தை நான் இப்படி எல்லாம் சூட்சமா மாத்தி இயக்குறேன் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையுமே எப்படி வேணாலும் நம்ம மாத்தி இயக்கலாம். ஒரு கிரகத்தார்வம் கெட்டு போச்சு, அதை நம்ம சாதகமா மாத்தணும், இதுக்கு எல்லாமே மாறி மாறி தான் இருக்குது. இந்த ராகு சுக்கிரன் பின்னாடி இருக்குது 46 இருக்குது, நான் 64 மாத்திக்கிட்டேன். சுக்கிரனுக்கு அப்புறம் சூரியன் இருக்குது, நான் 61 இருக்குது, நான் 16 மாத்திக்கிட்டேன். சூரியனுக்கு அப்புறம் புதன் இருக்குது, 14 இருக்குது, இது கொஞ்சம் பலமான 41 மாத்திக்கிட்டேன். புதனுக்கு அப்புறம் சனி இருக்குது, டிகிரி வயசுலயே அப்படித்தான் உட்காந்துருக்கும், மாறி இருக்காது. அப்போ என்ன பண்ணிட்டேன், 58 உட்காந்துருக்காரு, 85 மாத்தி போன் நம்பர்ல வச்சுட்டேன். இப்போ குரு செவ்வாய் உட்காந்துருக்காரு, இது வந்து 39 உட்காந்துருக்கேன் ஜாதகத்துல, இது 39 உட்காந்துருக்கு. நான் 93 மாத்தி அதை ஆக்டிவேட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நெகட்டிவா இருக்கக்கூடிய அலைவரிசை பூரையுமா பாசிட்டிவா நான் மாத்தி இயக்கிட்டு இருக்கிறேன், இயக்கி ஜெயிச்சுட்டு இருக்கிறேன். அப்ப அந்த மாதிரி வந்து உங்க ஜாதகத்துல வந்து எந்த யோகம் செயல்படலைனாலும், யோகங்கள் எதுவுமே செயல்படாம நிற்குது அப்படின்னாலுமே நம்ம வந்து அந்த ஜாதக அலைவரிசையை நம்ம மாற்றம் செய்து எப்படி வேணாலும் அந்த உங்களுடைய ஜாதகத்தை வந்து நம்ம இயக்கிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து ராஜநிலை எண்களுடைய கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஒரு 2-3 ஜாதகம் போட்டேன், என்னோட ஜாதகத்திலேயே போட்டு நான் இப்படியெல்லாம் ஜாதகத்தை இயக்கிறேங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்தையுமே இப்போ உங்களுக்கு யோக திசை வரல, எனக்கு யோகாதிபதி வேலை செய்யல அப்படிங்கிற போது இதுல இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்றேன் பாருங்க. இது வந்து மேச லக்னம், இதுக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் வந்து சூரியன். சரிங்களா? இது 5 5ஆம் பாவம்.
இது வந்து 9ஆம் பாவம். சரிங்களா? என் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த 5ஆம் பாவத்தையும் 9ஆம் பாவத்தையும் நான் பலம் போட்டு இயக்கிட்டே தான் இருக்கிறேன் எப்பவுமே. ஏன்னா என்னோட நம்பர் 64 தான் நான் வச்சிருக்கிறேன். இது டோட்டல் 1ஆம் நம்பர், சூரியனை குறிக்கும். இது சூரியனை குறிக்கும். சரிங்களா? அடுத்தது 9ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த கேதுக்குள்ள இந்த பாவத்தில் இருக்கக்கூடிய எண் வந்து பாத்தீங்கன்னா 88. இதை நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். அப்போ இந்த 9ஆம் பாவத்தையும் நான் இயக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? 9ஆம் பாவாதிபதி யாரு? குரு. சரிங்களா? அவர் செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறார். அதுலயே உங்களுக்கு இது மாதிரி எண்களாகவும் பயன்படுத்தலாம். 9ஆம் நம்பர் செவ்வாயினா 3ஆம் நம்பர் குரு. நான் அதையுமே இயக்கிட்டே தான் இருக்கிறேன். 93ங்கிறத இயக்கினாலுமே உங்களுக்கு இந்த குருமங்கள யோகம் வேலை செய்யும். 9ஆம் பாவத்துக்கு உண்டான குருவும் இயங்கிடுவார். இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையுமே நம்ம ஜாதகத்தை இயக்கி வெற்றி பெறலாம். இதுல வந்து வருமானத்தை வரக்கூடிய வாய்ப்புகளையும் நான் இதுல வந்து எப்படி இயக்கிட்டு இருக்கிறேங்கிறதையும் நான் சொல்றேன். ஒவ்வொரு ஜாதகத்திலையும் இந்த முறையில இயக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இயக்கி வெற்றி மேல் வெற்றி பெற முடியும். ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை நம்ம பெற வைக்க முடியும். இப்ப எல்லாம் 6ஆம் பாவம்னு எல்லாம் பயந்துக்கிறாங்க. 6 ஐயோ நோய் வம்பு கடன் எதிரி அப்படிங்கிறாங்க. நான் இயக்கிறது எல்லாமே 6ஆம் பாவத்தை இயக்கிட்டு ஜெயிச்சுட்டே இருக்கிறேன். 6ஆம் பாவம் வெற்றி. சரிங்களா? 6ஆம் பாவம் சர்வீஸ். இப்ப என்னோட லக்னத்துக்கு வந்து சூரியன் இங்கதான் 64ங்கிற எண்ணு விழுகும். இது 6ஆம் பாவத்துலதான் விழுகுது. சரிங்களா? ஆனா இதுல இன்னொரு சூட்சமம் என்னன்னா, இது வந்து 2, இது வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் பாவம், இது வந்து 10ஆம் பாவம். சரிங்களா? இது வந்து திரிகோண பாவம் சொல்றது. இந்த ஒரு பாவத்தை இயக்கினாலுமே அதாவது 2ஆம் பாவம் வருமானம் வரணும். சரிங்களா? வருமானம் வரும்னா நம்ம காலவரிச தத்துவத்திலேயே எப்படி வச்சிருக்கிறாங்கன்னு பாருங்க. இப்படி போடுறது 2ஆம் பாவத்துல உங்களுக்கு வந்து வருமானம் வரணும் அப்படின்னா இந்த 6ஆம் பாவம் இயங்கணும், இல்லைன்னா 10ஆம் பாவம் இயங்கணும். இல்லாம எப்படி வருமானம் வர? நீ சம்பாதிக்கணும் வருமானம் வரணும். 6ஆம் பாவம் வேலைக்கு போனா வருமானம் வரும். வேலைக்கு போகலைன்னா 10ஆம் பாவம் தொழில் செய்யணும். இது ரெண்டையும் செய்யாம 2ஆம் பாவத்து வருமானத்தை வர வைக்க முடியாது. இப்ப காலபுருஷ தத்துவத்திலேயே உங்களுக்கு வருமானம் வரும்னு என்ன சொல்லுது மறைமுகமா? வேலைக்கு போ வருமானம் வரும், வேலைக்கு போகலன்னா தொழில் செய். ரெண்டையும் செஞ்சுட்டு உங்களுக்கு வருமானம் வரும். ரெண்டுமே செய்யாம வருமானம் வரக்கு வேற விதிகள் இருக்குது. இந்த 2, 6, 10மே என்னுடைய ஜாதகத்துல நான் இயக்கிட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? யோகங்களாவே நான் மாற்றி ராஜநிலை எண் கணிதத்தின் மூலியமா இது ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய எண்களாவே நான் மாத்தி பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். சரிங்களா? இந்த 10ஆம் பாவத்துல இருக்கிற 92 அப்படிங்கிற எண்ணை நான் பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன். 92 வந்துருச்சு. என்னுடைய வாகன எண்ணில் வந்து 92, 41 ஒன்று இருக்கு, 16, 85 ஒன்று இருக்கு. சரிங்களா? இது 20, இது 16 வரும். சரிங்களா? இன்னொரு கார் நம்பர் இருக்குது, அது 33, 64 தான் வரும். இதுவும் 16 தான் வரும். இப்ப இதுல எல்லாமே வந்து ஜாதகத்தை இதுல எல்லாத்துலயுமே சூட்சமா இயங்கிட்டே தான் இருக்கிறேன். இப்ப 92ங்கிறது 10ஆம் பாவத்துல விழுந்துருச்சுங்களா? இந்த 41ங்கிறது 8ஆம் பாவத்துல விழுகு, தவறு இல்லை. ஆனா 6ஆம் பாவம் ஒண்ணு, இந்த திரிகோண பாவங்கள் ஒண்ணு இயங்கினாலே 3 பாவங்களும் சேர்ந்து இயங்கும். இது பிரிக்கவே முடியாது. அப்போ இந்த 2ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு பாருங்க, நான் இதுல 1685ங்கிற ஒரு நம்பர் வச்சிருக்கிறேன். இதுல 20ங்கிற நம்பர் விழுகும். 2ஆம் பாவம் அதுல ஆக்டிவேட் ஆயிரும். 16ங்கிறது லக்ன பாவம். இந்த 16ங்கிறது 92, 41 அதுலயும் 16 ஏற்கனவே இயக்கிட்டு இருக்கிறேன். இதுலயும் 16. இது லாபஸ்தானம் 11ஆம் இடம். இதுல இருக்கிற 85 நான் இயக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ நம்மளுடைய யோக பாக்கியங்கள் நமக்கு இப்ப இது வந்து குருமங்கள யோகம், சந்திரமங்கல யோகம், ஜாதத்துல யோகங்கள் இருந்தும் செயல்படாம இருந்தாலும் அந்த யோகத்தையும் எண்களை கொண்டு இயக்கலாம். அதுபோக உங்க ஜாதகத்தில் யோகாதிபதினு சொல்லக்கூடிய உங்களை மேச லக்னத்துக்கு யோகாதிபதியார் சூரியன், அடுத்தது குருவும் மிகச்சிறந்த யோகத்தை செய்வார். சந்திரனும் செய்வார். சந்திரன் ஜாதகம் நீச்சமாயிருச்சு, நவாம்சத்துல ஆட்சி பலம் பெற்றுச்சு. அப்போ நான் என்ன பண்றேன், இந்த சூரியனை இயக்கிட்டே இருக்கிறேன். எப்பவுமே 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய யோகாதிபதியை பலமா இயக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த சூரியன் வந்து பாருங்க, இந்த டோட்டல்ஸ் இந்த செல்போன் நம்பர்னுடைய டோட்டல் 64, இதனுடைய நம்பர் 10, இது 1 சூரியன். இந்த சூரியனை வந்து நான் இயக்கிட்டே தான் இருக்கிறேன். இந்த சூரியன் இயக்கினா தான் நான் பிரபலம் அடையவே முடியும், வெளி உலகத்துக்கு தெரிய வரவே முடியுது. எப்ப நான் இயக்க ஆரம்பிச்சேன்னு அதுல இருந்து நான் வெளி உலகத்துக்கு தெரிய வந்திருக்கிறேன். அப்ப எனக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகத்தை நம்ம இப்படியும் இயக்கலாம். யோகமே இல்லைனாலும் உங்களுக்கு யோகாதிபதி யாரா வராங்களோ அவங்களுடைய எண்களை நீங்க பயன்படுத்திட்டு வந்தாவே உங்களுக்கு யோகத்தை முழுமையா செஞ்சிடும். இப்போ இந்த 1ஆம் நம்பர் வரைக்கும் இதுலயும் வந்திருக்கு, இது டோட்டல்லையும் 16 வருது. 4 நம்பர்ல மட்டும்தான் வரல, அதுலயும் டோட்டல்ல சூரியன்லயே வர மாதிரி வச்சிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய கிரகம் எதுவோ 5, 9, 2ஆம் பாவத்தை நீங்க இயக்கணும், அதையும் நீங்க இயக்கலாம். எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதோ உங்க ஜாதகத்துக்கு ஏதாவது ஒண்ணு கெட்டிருந்தா ஒண்ணு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், அந்த யோகத்தை நீங்க இயக்கலாம். அவங்க மனைவி வழியா தான் யோகமா அதுக்கு அப்படியே ஒரு ஜாதகத்தை போட்டிருந்தேன். மனைவிக்கு அந்த எண்களை கொடுத்து அவங்க இப்படி எல்லாம் இயக்குனாங்க அப்படிங்கிறத பத்தி நான் அதுல சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி வந்துங்க உங்களுடைய ஜாதகம் எந்த நிலையில் இருந்தாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு பிறந்ததுல இருந்தே யோகம் இல்லை, அதிர்ஷ்டம் இல்லாத ஜாதகம், எனக்கு பிறந்ததுல இருந்தே கஷ்டம், இப்படி எல்லாம் சொல்றத வந்து என்னையோட நிறுத்திடுங்க.
பேசுறதே பாசிட்டிவா பேசுங்க எல்லாருமே, சரிங்களா? எனக்கு வந்து கடன் தீரோன்னு பேசுனீங்கன்னா கடன் தீராது. எனக்கு வருமானம் வரணும்னு சொல்லுங்க. கடவுள்கிட்ட போய் சாமிகிட்ட கும்பிட்டாலே எனக்கு வருமானம் அதிகரிக்கணும்னு சொல்லுங்க. வருமானம் வந்தாவே உங்களுக்கு கடன் சீக்கிரம் போயிடும். சாமிகிட்ட போய் எனக்கு நோயே சரியாக மாட்டேங்குது, எனக்கு கை கால பிரச்சனையாவே இருக்குதுன்னீங்கன்னா நோயின்னு திரும்ப திரும்ப சொன்னீங்கன்னா நோய் உங்களுக்கு விட்டு போகாது. எனக்கு ஆரோக்கியத்தை கூட இறைவான்னு கேளுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையுமே உங்களோட பாசிட்டிவான திங்கிங்களை பூத்துங்க. உங்களுடைய ஆழ்மனமே மிகப்பெரிய சக்தி வாய்ந்தது, அதுக்கு ஈடனே எதுவுமே கிடையாது, சரிங்களா? உங்களுடைய ஆழ்மனதில் நீங்க தினம் விதைக்கக்கூடிய விதைகளை வந்து நல்ல தரமானதாகவும் நல்ல வார்த்தைகளாலும் நல்ல சொற்களாகவும் நீங்க விதைச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுடைய ஜாதகம் செயல்பட ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு என்ன மோசமான ஜாதகம் இருந்தாலும் என்னோட ஜாதகம் யோகமான ஜாதகம் நீங்க சொல்லுங்க. வாயில சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு கஷ்டமா இருக்குது? எனக்கும் யோகம் வரும், நானும் சிறப்பா சம்பாதிப்பேன், 4 பேர்த்து கூட நல்லா சிறப்பா வாழுவேன் அப்படிங்கறத நீங்க ஆள் மனசுல விதைச்சால் மட்டும்தான் படிப்படியா நீங்க ஜெயிக்க முடியும், சரிங்களா? இதுக்கெல்லாம் துணை உரியறத எங்களுடைய ராஜநிலை எண்கள். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல வந்து உங்களுக்கு என்ன தசாபுத்திகள் வந்தாலும் சரி, இப்ப 7 சனி வரப்போகுது, சனி பயிற்சி நடக்கும் போது நிறைய பேர் மேசராசிக்காரங்க, மீனராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்களா 7 சனி வரப்போகுது, மேசராசிக்காரங்களா 7 சனி வரப்போகுது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ. இது வந்து காலச்சக்கரம். கிரகங்களுடைய இயக்கத்தை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது, சரிங்களா? அந்த கிரக கோச்சார நிலைகள், கிரகங்கள் எப்பொழுதும் அதனுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். அப்போ நமக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஜாதகம் இருக்கு இல்லைங்களா எல்லாத்துக்குமே. அப்போ எல்லா மேசராசிக்காரங்களும் கஷ்டப்படுவாங்களா? எல்லா மீனராசிக்காரங்களும் கஷ்டப்பட போறாங்களா? அப்படி இல்லை. அவங்களுடைய தனித்துவமான ஜாதகம் தான் அதை தீர்மானிக்குது. கஷ்டப்பட போறாரா இல்ல மறுபடியும் அதை ஃபேஸ் பண்ணி ஜெயிக்க போறாரா அப்படின்னு. அப்ப கஷ்டங்கிறது எல்லாத்துக்கும் இருக்கிறது. அந்த சனி பகவானுடைய தாக்கத்தை அவர் எல்லாத்துக்கும் கொடுக்கத்தான் போறாரு. இருந்தாலும் அவங்களுடைய ஜாதக ரீதியாக அவங்க யோக பாவங்களையும் அவங்களுடைய 5ஆம் பாவம் 9ஆம் பாவங்களையும் அவங்க இயக்கி அவங்க குலதெய்வ அனுகிரகத்தையும் அவங்களுடைய பித்தர்களுடைய ஆசையும் அவங்க யார் ஒருவர் தவறாமல் பூஜை புனஸ்காரங்கள் செய்து பெற்று வருகிறார்களோ அவங்களுக்கு பெரிய அளவுல இந்த சனி பகவானால் பாதிப்புகள் எதுவும் பெருசா வரப்போறது இல்லை. அதனால வந்து பாத்தீங்கன்னா உங்க ஜாதகத்துல வந்து மேக்சிமம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அப்போ அந்த யோக புள்ளி எதுன்னு தெரிஞ்சுக்குங்க. அதுக்குண்டான எண்களை எளிமையா நம்மளுடைய ராஜநிலை கான்செப்ட்ல எளிமையா நீங்க அன்றாட பயன்படுத்திட்டு இருக்கிற விஷயங்களை புகுத்துனாவே வெற்றி வாய்ப்புகள் மிக சிறப்பா கிடைச்சிருது அப்படிங்கிறத நான் இதுல வளர்க்குறேன். இதுல நேற்றுக்கு நடந்த ஒரு சுவாரஸ்யமான செய்தியை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருத்தர் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறாருங்க. அவருக்கு வந்து அவருடைய குழந்தைகளுக்கு வந்து எனக்கு குழந்தைகள் செல்போன் பயன்படுத்த மாட்டாங்க இல்லைங்களா, 4வது 5வது படிக்கிறாங்க, 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை ஒரு ஆண் குழந்தை. அவர் வந்து போன வீடியோவில் நான் பேசினதை கேட்டுட்டு குழந்தைகளுக்கு எண்களை பயன்படுத்த சொல்லாங்க, எழுதிட்டு வர சொல்லலாம், அந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்குறோம்னு சொல்லி சொன்னோம். அதை கேட்டுட்டு அவர் வந்து கான்டாக்ட் பண்ணி நம்மகிட்ட அவருடைய குழந்தைகளுடைய 2 பேர்த்தினுடைய ஜாதகத்தையும் அனுப்பிச்சு ஒரு பாஸ்வேர்ட் நம்பர் மாதிரி வேணுங்க, நீங்க எனக்கு சொல்லியிருந்தீங்க, அந்த மாதிரி ஒரு பாஸ்வேர்டு ஒன்று எங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுங்க, அதை எனக்கு தினசரி எத்தனை நாள் எழுதிட்டு வரோன்னு சொல்லுங்க, எழுதிட்டு வர சொல்கிறேன்னு சொன்னார். கொடுத்து ஒரு மாதம் கூட ஆகலைங்க. போன கருத்தரங்களை தான் அதை பற்றி பேசியிருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 1.5 மாதத்தில் பேசியிருந்திருப்பேன். அதை கேட்டு அவர் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்தினாரு. இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மாதம் கூட பூர்த்தியாக இருக்காது. நேற்றுக்கு நைட் 9:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு. அவர் எதுக்காக நைட் ஃபோன் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு கருத்தரங்களை போய் பேசுவீங்க, நாளைக்கு வந்து உங்களுக்கு லைவ் வரப்போகுது, நான் சொன்ன கருத்துக்களை போய் எனக்காக பதிவு செய்யுங்க, பொதுமக்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிறக்கோசம் நைட் 9:35 ஃபோன் பண்ணிக்கிறாரு. என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பெண்ணு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல 3rd ரேங்க் வாங்கிட்டு இருந்தாங்க, இந்த நம்பரை பயன்படுத்த ஆரம்பிச்சதுக்காக இப்ப நடந்து முடிஞ்ச எக்ஸாம்ல வந்து 1st ரேங்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. 2வது அந்த பையனுக்கு வந்து இங்கிலீஷே வராதுங்களாமா, இங்கிலீஷே கரெக்டா படிக்க மாட்டானாமா, இங்கிலீஷே கரெக்டா ஃபாலோ பண்ண மாட்டானாமா, ரொம்ப குறைவாக படிப்பானாமா. இந்த எண்களை எழுதிட்டு வர சொன்னோன்னே இப்ப இங்கிலீஷ்ல நல்ல மார்க் வாங்கிறான், இங்கிலீஷ் நல்லா படிக்கிறானுங்கன்னு அவங்க மிஸ்ஸே சொல்றாங்க. எனக்கு வந்து மிகப்பெரிய ஆச்சரியமா இருக்குதுங்க. இது என்ன வேறு நம்பர் எழுதிட்டு வந்தா இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நடக்குமா? நான் டெய்லி கட்டாயப்படுத்தி அவங்கள ஒரு வழக்கமாவே எழுதிட்டு போக சொல்றேன். ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி டெய்லி காலையில் எழுதி வச்சுட்டு இருக்கிறேன். எதுக்காக உங்களுக்கு இன்னைக்கு நைட்டு நேரத்துல உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுன்னு நினைச்சேன். இருந்தாலும் நாளைக்கு நீங்க போய் கருத்தரங்களை பேசுவீங்க, அதுல வந்து நான் சொன்ன கருத்துக்களை பதிவு செய்யுங்க, பொதுமக்களுக்கு இப்படி எல்லாம் தெரியட்டும், உங்களுடைய ராஜநிலை எண்கள் இந்த அளவுக்கு மிராக்கிள் செஞ்சுட்டே இருக்குது அப்படிங்கிறத பொதுமக்களுக்கு தெரிவிங்கன்னு சொன்னார். அதனாலதான் இப்ப நான் அந்த கருத்தை பதிவு செய்யறேன். இந்த மாதிரி ராஜநிலை எண்கள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய 12 கட்டத்திலையும் எண்கள் இருக்குது, 108 நட்சத்திர பாதத்திலையும் எண்கள் இருக்குது, சரிங்களா? அப்போ உங்களுடைய ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்களும் 9 கிரகம் தான் இருக்குது. 9 கிரகம் ஏதோ ஒரு நட்சத்திர பாதத்தில் நிக்கத்தான் செய்யும். அதே மாதிரி உங்களோட லக்ன புள்ளிங்கிறது லக்னம் ஒரு நட்சத்திரம் நிக்கத்தான் செய்யும். அப்போ இந்த உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிரகங்களும் எந்தெந்த நட்சத்திர பாதத்தில் நிக்குது அப்படின்னு பார்த்து அந்த நட்சத்திர பாதத்துக்குண்டான எண்களை எடுத்தோம்னாவே அந்த ஜாதகம் ஜெயிக்குமா தோற்றுருமோன்னு சொல்லிடலாம், சரிங்களா? உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்துல இங்க பாத்தீங்கன்னா புதன் சனி சேர்ந்து இருக்கும். புதன் தசை தான் எனக்கு நடந்துட்டு இருக்குது. புதன் தசை, புதன் நிக்கிற நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா உத்தர நட்சத்திரம், சரிங்களா? எனக்கு நான் ஜோடு லைனுக்குள்ள வர ஜோடு 6 இருக்கும்போது நான் சொல்றது, நான் புதன் தசை கிட்டத்தட்ட 17 வருஷம், அப்ப கிட்டத்தட்ட கேது தசையும் வந்துருச்சு, கிட்டத்தட்ட உங்களுக்கு 20 வருஷத்தை தாண்டிட்டேன். அப்போ புதன் தசை ஆரம்ப காலகட்டத்துல 17 வருஷம் போயிருக்கும் இல்லைங்களா? இந்த 17 ஆண்டு காலத்துல புதன் தசை ஆரம்பிச்சு ஒரு 5-6 வருஷத்துல
என் ஜாதத்தை தூக்கிட்டு போய் பார்க்காத ஜோசிகர் கிடையாது, எல்லாத்தையும் பார்த்தாச்சு. சரிங்களா? சொல்லக்கூடிய கருத்து எல்லாமே என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, புதன் தசை 6ல உச்சம் பெல்ட் இருக்குது, உச்சம் மூலத்திரியோன ஆட்சி எல்லாம் போட்டு சூப்பரா இருக்குது. அது வந்து உத்தர நட்சத்திரத்துல சூரியன் யோகாதிபதியோட நட்சத்திரம் இருக்குது, உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க, ரொம்ப சிறப்பா இருக்குங்க. எங்க அப்பா கூட்டிட்டு போய் எங்க அப்பா எடுத்துட்டு போய் ஜாதகத்தை காமிச்சாருன்னா பையன் பேர்ல தொழில் செய்யுங்க, சூப்பரா வந்துரு அப்படி இப்படின்னு ஏற்றி விட்டாங்க. சரிங்களா? நான் தொழில் செஞ்சு எங்க அப்பா பேர்ல செஞ்சுட்டு இருக்கும் போது கூட நல்லா போயிட்டு இருந்தது. என் பேர்ல மாத்தி தனியாக ஒரு கம்பெனியை உருவாக்கி என் பேர்ல தொழில் செஞ்சு பூரா ஏகப்பட்டது லாஸ் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, பொதுவா நம்ம புதன் திசை நடக்குது, புதன் 3 6 கூடிய வந்தா 5ஆம் அதிபதி சாரை வாங்கி இருக்கிறா, 5ஆம் இடம் உங்களுக்கு யோகத்தை தான் செய்யும் சொல்லியே இப்படியே சொல்லி மலிப்பு போட்டாங்க. இதுல எங்க ராஜநிலை நான் இப்ப கத்துக்கிட்ட பிறகு ராஜநிலை கான்செப்ட்ல, தசாபூதி கான்செப்ட்ல இந்த புதன் நிக்கிற நட்சத்திரம் வந்து எந்த நம்பர்ல இருக்குது அப்படின்னு பார்த்தா 46ங்கிற எண்ணில் இருக்குது. எங்களுடைய ராஜநிலை கான்செப்ட்ல 46 என்கிற எண் வந்து பிசாசு வாசம் சொல்லுவார் நம்ம ஐயா, நம்ம ராஜசேகர் ஐயா அது சொல்லுவார். அது வந்து பிசாசு வாசம். 46ங்கிறது ஆரம்பத்துல மேல நல்லா தூக்கிவிட்டு மறுபடியும் கீழே தள்ளி விட்டு அப்புறம் எந்திரிக்கவே முடியாது. அப்போ அந்த 46ங்கிற என்ன பண்ணோம்னா தான் அப்படிங்கிற ஒரு அகம்பாவத்தை கிரியேட் பண்ணி விட்டுரும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், என்னை சொல்றதெல்லாம் எனக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு மனநிலையை எனக்கு ஏற்படுத்தி விட்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் சொல்லி தேவையில்லாதையெல்லாம் செஞ்சு தொழில எக்கச்சக்கமா லாஸ் பண்ணிட்டேன். லாஸ் பண்ணி இந்த புதன் தசையில தொழிலையே முடிச்சுட்டேன். ஆர்டர் செஞ்சு கொடுத்த கம்பெனிலையெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு தான் 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆர்டர் செஞ்சு கொடுத்துட்டு இருந்த கம்பெனிக்கு நான் வேலைக்கு போற நிலைமைக்கு ஆளாயிட்டேன். பாத்துக்குங்க. அப்ப எந்த அளவுக்கு நம்மளுடைய ராஜநிலையினுடைய இந்த தசாபூதி பலன்களாகட்டும், இந்த எண்களினுடைய பலன்களாகட்டும் 100% நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி துல்லியமா தான் வேலை செய்யுது. நான் இன்னும் ஆய்வுகள் பண்ணிட்டே தான் இருக்கிறோம். நிறைய ஜாதகத்தினுடைய ஆய்வுகளை பார்த்துட்டே இருக்கின்ற பொழுது அது துல்லியமா தான் வருது. இதே புதன் திசையில எனக்கு நடந்த அந்த 46 எல்லாத்தையும் இழக்க வச்சிருச்சு. சரிங்களா? அந்த 46ங்கிறது பில்லி சூனி ஏவலையெல்லாம் நமக்கு வச்சிருப்பாங்களாம் கூட நினைக்க தோணும். அந்த மாதிரி போய் 2 3 பேர்த்த பார்த்துட்டு வந்த அந்த காலகட்டத்துல அந்த மாதிரி எண்ணங்களை எல்லாம் அது உருவாக்கி விட்டுருது. அப்போ அந்த புதன் திசை எனக்கு 46 வேலை செஞ்சு இருக்கிறதுல இலக்கு வச்சது இல்லைங்களா? இப்ப எனக்கு கேது திசை நடக்குது, அது போராட நட்சத்திரம் இருக்குது. சரிங்களா? அதனுடைய சாரம் வந்து பாத்தீங்கன்னா 87ங்கிற நம்பர்ல விழுகும். சரிங்களா? இந்த 87 எங்களுடைய ராஜநிலையில வீடு கட்டும் யோகம் சொல்றாங்க. இந்த கேது தசை முடியறப்போ நான் வீடு கட்டிடுவேன். அது ஆரம்பிச்சோடனே அதுக்கு சூழ்நிலை உருவாக்கி விட்டுருச்சு. சரிங்களா? இப்பதான் ஒரு இடம் 1 வாங்கினேன்னு சொன்னேன். இடம் வாங்கின அடுத்து வீடு தான் கட்டணும். அப்போ அந்த 87ங்கிற அந்த எண்ணு அதுக்குண்டான பலனை என்ன செய்யுமோ அந்த கிரகம் வந்து அந்த திசை வந்தோடனே அதுக்குண்டான வேலையை செய்யுது. அப்ப இது வந்து இந்த ராஜநிலையில வந்து அது மறுக்க முடியாத விஷயமா நான் பாக்குறேன். தசாபூத்தியை கணக்கு போட்டு உனக்கு இந்த கிரகம் இந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கு, இந்த யோகத்தை செய்யும்னு சொல்லி அந்த பலன் தட்டி போற காலம் போய் துல்லியமா இந்த தசாபூதி இந்த நம்பர்ல தான் இருக்குது, இது இப்படிதான் வேலை செய்யணும் நெத்தி போர்ல அடிச்ச மாதிரி டக்குன்னு எழுதியா கொடுத்துடலாம், அதை தாண்டி அங்க ஒன்றும் நடக்க போறது இல்லை. அப்ப என் வாழ்க்கையிலே நடந்த விஷயத்த நான் சொல்றேன். அப்போ புதன் திசை எனக்கு சிறப்பா யோகத்தை செய்யும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நான் இழந்து கடனாளியாகி கடனை கட்ட முடியாத அளவுக்கு லாக்கையில வெளியே வந்துட்டேன். இப்போ அதே கேது திசை எனக்கு 9ஆம் இடத்துல இருந்து தான் இருக்குது, பாகிஸ்தானத்துல இருந்து இருக்குது. இப்போ அந்த கேது நிக்கிற சாரம் வந்து 87 இருக்குது. 87 வீடு கட்டும் யோகம் சொல்லுது. கேது திசை முடியறக்குள்ளேயே நான் சொந்த வீட்டுல போய் உட்காந்துருவேன், வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணிடுவேங்கிறத அந்த தசாபூதியை மிக துல்லியமா சொல்லிடுது. அப்போ இந்த மாதிரி வந்துங்க ராஜநிலை அமைப்புல, ராஜநிலை எண்கணித ஜோதிடத்துல நம்ம எந்த ஒரு விஷயத்துல ஆய்வு செய்து பார்த்தாலுமே தசாபூதி கான்செப்ட்லயும் சரி, வாகன எண்கள்லயும் சரி, உங்களுடைய ஜாதகத்துல இருக்கிற கிரகம் என்ன அலைவரிசையில் என்ன டிகிரிகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு எடுத்துட்டு போனாலும் சரி, எல்லாமே பெர்ஃபெக்டான பலன்களை தான் வருது. அப்ப என்னுடைய ஜாதகத்துல வந்து எல்லாமே மைனஸா இருக்குது. ஒரு கிரக சேர்க்கை எல்லாமே மைனஸான எண்கள்ல இருக்கிறத நான் என்ன பண்ணிட்டேன், இப்படியே இருக்குன்னு வந்துட்டு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அதை எல்லாமே ராஜநிலை எண்களை பயன்படுத்தி எல்லாத்தையுமே சாதகமா மாத்திட்டேன். அது எதெல்லாம் 46 இருக்க திருப்பி போட்டு 64 போட்டு ஜெயிச்சுட்டேன். 61 இருக்குதா 16 மாத்திட்டேன். 58 இருக்குது 85 மாத்தி வச்சுட்டேன். 39 93 மாத்திட்டேன். அப்ப இது எல்லாத்தையுமே எனக்கு பாசிட்டிவான வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ராஜநிலை எண்களா மாத்தி தினசரி நான் இயக்கிட்டே இருக்கிறேன். இயக்கவே என்னோட ஜாதகம் யோக ஜாதகமா மாறிடுது. சரிங்களா? யோகத்தை இயக்க முடியாதுங்கிறதெல்லாம் சும்மாங்க. இந்த ராஜநிலையை பயன்படுத்தி உங்க ஜாதகத்தில் இருக்கிற யோகத்தை எப்படி வேணாலும் இயக்கிடலாம். இயக்கி அதைத்தான் நம்ம விளக்கம் கொடுக்குறேன். ஜாதகத்தையே யோக ஜாதகமா நம்ம மாத்தி இயக்க முடியும். நம்ம ஒவ்வொரு லக்னத்துக்குமே ஒரு குறிப்பிட்ட யோகங்கள் இருக்கும். ஒரு யோகாதிபதி வருவார். அப்போ அந்த யோகத்துக்குள்ளான நம்பர் நம்ம இயக்கினாலுமே அது யோகத்தை செய்யும். அப்போ அந்த யோகாதிபதி 5 9 மற்றபடி உங்களுக்கு பணம் வரக்கூடிய ஸ்தானங்களான 2 6 10 11ஆம் பாவம் இதெல்லாமே உங்க ஜாதகத்துக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்து ஏதோ ஒன்றாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். எல்லா ஜாதகமே மோசமான ஜாதகம் கிடையாது. நம்ம என்ன நினைக்கிறோம்னா காலுக்கு செருப்பு இல்லையான்னு கவலைப்படுறோம். செருப்பே இல்லாம காலையெல்லாம் ஒருத்தர் உட்காந்து வச்சு எடுத்துட்டு இருக்கிறாரு. இப்ப அவர் இந்த பூமியில தான் பிறந்திருக்கிறாரு. இப்ப அவரை பார்க்கும்போது ஆண்டவன் நம்மளை இந்த அளவுக்கு வச்சிருக்கா நம்ம சந்தோஷப்படணும்ல, அதை யாருமே நினைக்க மாட்டேங்கிறீங்க.
அப்ப அந்த மாதிரி நினைச்சு நான் பிரபஞ்சத்துக்கு இறைவனுக்கு நன்றி சொன்னாதான் நீங்க அடுத்த கட்டத்துக்கு வளர்ச்சி போக முடியும். அவன் பாரு பென்ஸ் கார்ல போறான், BMW போறான்னு பார்த்துட்டே இருக்கிற தப்பு கிடையாது. அதுக்கு உழைப்பும் வேணும். உழைப்பு இருந்தா மட்டும்தான் உங்களால ஜெயிக்க முடியும். உங்களுடைய ஆள் மனசுலயே அந்த வைராக்கியம் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும். என்னால ஜெயிக்க முடியும், என்னால இது கடந்து போக முடியுங்கிற வைராக்கியமும் தன்னம்பிக்கையும் இருந்தா தான் அதுல இருந்து மீண்டு வர முடியும். இப்போ நாங்கள் ஒரு எண்கள் கொடுக்குறோம். இப்போ ராஜநிலை ஜோடர்கள் கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேலே பயிற்சி பெற்றவங்க இருக்கிறாங்க. எல்லா மாவட்டத்திலையும் சிறப்பான ஜோடர்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்ககிட்ட ஒரு எண்கள் வாங்குறீங்க, பயன்படுத்துறீங்க. உங்களுடைய ஆள் மனசுல ஒரு துளி கூட சந்தேகம் வரக்கூடாதுங்க. பொதுமக்களாக உங்களுக்கு நம்பிக்கையோடு நீங்க அதை இயக்கணும். இந்த நம்பரை நான் இயக்கிறேன், என் வாழ்க்கையில் நான் படிப்படியே வெற்றி பெறுவேன், என் வாழ்க்கைக்கு தேவையானதெல்லாம் கண்டிப்பா கிடைக்குன்னா உங்க ஆள் மனசுல விதைய நல்ல விதையை நீங்க விதைக்கணும். நீங்க விதைக்கிற விதைய தப்பான விதைய போட்டுட்டு அதுக்கு தண்ணியை ஊத்தி நீங்க என்ன பராமரிச்சாலும் அது மரமா வரப்போறது இல்லை. நீங்க விதைக்கக்கூடிய விதையவே ரொம்ப ஸ்ட்ராங்கான விதையா ஆள் மனசுல நீங்க விதைக்கக்கூடியதுவே என்னால் சாதிக்க முடியும் அப்படின்னு போட்டா மட்டும்தான் சாதிக்க முடியும். நான் 12 வருஷத்துக்கு முன்னாடி அந்த விதையை போட்டேன். நான் ஆர்டர் செஞ்சு விட்டு எல்லாம் லாஸ் ஆகி போய் நான் ஆர்டர் செஞ்சு கொடுத்த கம்பெனிலே ஒரு 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு 12 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போறேன். அப்ப என்னோட மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாத்துக்கங்க. 40 பேருக்கு வேலை செய்ய வச்சு சம்பளம் கொடுத்துட்டு இருந்தவன் ஆர்டர் செஞ்சு கொடுத்த கம்பெனிலே கூலி வேலைக்கு போறான். போய் ஒரு போஸ்டிங்ல ஒரு சூப்பர்வைசரா வேலை செய்யற 15,000 ரூபாய் சம்பளத்துக்கு. அப்ப என் மனசுல எப்படியும் நான் திருப்பூர்லயே இந்த ஊர்லயே நான் ஜெயிச்சு காமிக்க முடியும், உட்காந்த இடத்துல உட்காந்து என்னால சம்பாரிச்சு காமிக்கணும்னு அன்னைக்கே மனசுல நல்ல பாசிட்டிவான ஆழமான விதையை விதைச்சிட்டேன். சரிங்களா? அந்த விதை தான் படிப்படியா வேறு ஒன்று இன்னைக்கு ஒரு ராஜநிலை எண்கணித ஜோடுறோம் உங்க முன்னாடி உட்காந்து இப்படி பிரபலமாய் பேச வச்சிருக்குது. சரிங்களா? அப்போ ஒவ்வொரு மனிதனுமே ஒண்ணுமே இல்லாம ரோட்லயே நின்னாலும் உங்களால ஜெயிக்க வைக்க முடியும். ஜீரோவுக்கு மதிப்பு இல்லதான். அந்த ஜீரோவுக்கு பக்கத்துல ஒண்ணுங்கிற ஒரு நம்பரை போட்டா 10 ஆக்கிடலாம். அந்த ஜீரோவுக்கு மதிப்பு கொடுத்துடலாம், 10 ஆக்கிடலாம். அந்த மாதிரிதான் எங்கிட்ட வர வாடிக்கையாளரும் சரி, எங்கிட்ட முகநூல்லையும் சரி, நேரடியா யூடியூப்ல பார்த்துட்டு எங்கிட்ட ஃபோன் பண்ணி பேசக்கூடிய வாடிக்கையாளர் நிறைய பேர் இப்படித்தான் கும்பிடுவாங்க. நான் எல்லாமே இழந்துட்டேனுங்க, நான் ஜீரோவில் இருக்கணுங்க, ரோட்ல நிக்கிறேனுங்க, அந்த அளவுக்கு நான் வந்துட்டுங்கன்னு சொல்லுவாங்க. இனிமேல் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. என்னைக்கு நீங்க ராஜநிலை எண்கணித ஜோடத்து மேல நம்பிக்கை வச்சு ராஜநிலை எண்களை நீங்க பயன்படுத்த ஆரம்பிக்கிறீங்களோ அதுல இருந்து உங்களோட வாழ்க்கை தலைவிதி மாறிடும். ஜீரோன்னு கவலைப்படாதீங்க, பக்கத்துல ஒன்றை போட்டு உங்களுக்கு 10 ஆக்கி காட்டுறேன் அப்படின்னு சேலஞ்ச் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி நிறைய பேருக்கு சக்சஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணி வெற்றி வர வச்சிருக்கிறோம். அப்ப என்ன கான்செப்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ராஜநிலை எண்கணிதத்துல நீங்க பாரம்பரிய ரீதியா நம்ம ஜோடம் பாற்று கொண்டு வந்தாலும் பரிகார முறைகள் எடுத்துக்கொண்டாலும் அவங்கனால அதை அதிகமா செயல்படுத்த முடியறது இல்லை. இன்னைக்கு அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஒரு ஜோடம் பாக்குறாங்க, ஒரு பரிகாரம் ஒரு ஜோடர் சொல்றாரு அப்படின்னா அந்த பரிகாரத்தை போய் அவரால் செஞ்சுட்டு வரதுக்குள்ள பண வசதி அவங்ககிட்ட இல்லை. அது போகணுங்கிற போது அவருக்கு ஏதோ ஒரு தடங்கள் வந்துருது. ஜாதகம் பார்த்து 6 மாசம் ஆச்சு, இன்னொரு ஒரு கோயிலுக்கு கூட அவரால் போக முடியல. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்றவங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறோம். அப்ப நாங்க திரும்ப சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, எல்லாருமே நீங்க மொபைல் நம்பர் பயன்படுத்துறீங்க, ஒரு வாகன எண்கள் பயன்படுத்துறீங்க, ஒரு ATM பின் நம்பர் பயன்படுத்துறீங்க. இப்ப நான் சொன்ன பாருங்க, ஒரு குழந்தைகளுக்கு வெறும் நம்பரை எழுதிட்டு தான் வர சொன்னோம். செல்போன் நம்பர் ATM பின் நம்பர் நம்ம பயன்படுத்துற இருந்தா குழந்தைகளுக்கு எதுவுமே கிடையாது. படிக்கத்தான் போயிட்டு இருக்கு. 4ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகளுக்கு என்ன பண்ண முடியும்? மொபைலை யூஸ் பண்ண சொல்ல முடியும். வெறும் எண்களை தான் எழுதிட்டு வர சொன்னோம். அந்த எண்களை எந்த அளவுக்கு வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்களேன். அப்ப அந்த எண்களை நம்ம எப்படி தேர்வு செய்யறோம் அப்படிங்கறத அங்க இருக்கிற சூட்சுமே. அப்போ உங்க ஜாதகத்தை பக்காவா ஆய்வு செய்து உங்களுக்கு எது யோகத்தை செய்யுது, அவயோகத்தை செய்யும், உங்களுக்கு எந்த கிரகம் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்குது, எது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கறத எல்லாம் அனலைஸ் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி எண்களை உங்க கையில கொடுத்து இயக்க சொன்னோம்னாவே நீங்க எந்த ரோட்ல இருந்தாலும் மறுபடியும் நீங்க வாடிக்கு வந்துடலாம். சரிங்களா? ஜீரோவா இருக்கிறவங்க உங்களை 100 ஆக்கி சலமடிக்க காமிக்கலாம், சலமடிக்க வச்சு காமிக்க முடியும். இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப ராஜநிலை எண்கள் உங்க ஜாதகத்தோட கனெக்ட் ஆகி தான் வேலை செய்யுது. நிறைய பேர் சில ரூமர்களை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. எண் கணிதம் வேற, ஜோதிடம் வேற, எண்கள் வேற மாதிரி, எண்களுக்கும் ஜோதிடத்துக்கு சம்பந்தம் இல்லை, எண்கள் தனித்துவமா இயங்கோ, ஜோதிடத்தோட இயங்காது அப்படிங்கிற சில பேர் அதை இது சொல்லிட்டு இருக்கிறாங்க. எங்களுடைய ராஜநிலை எண்கணித அதிர்ஷ்ட அளவுக்கள் எண்கணித ஜோதிடமானது முழுக்க உங்க ஜாதகத்தில் இருக்கிற பாவங்களை எப்படி வேணாலும் கனெக்ட் பண்ணி இயக்க முடியாது. என்னுடைய ஜாதகத்தையே நான் உங்களுக்கு உதாரணத்துக்கு போட்டு சொன்னேன். எப்படியெல்லாம் என்னுடைய பாவங்களை நான் இயக்கிறேன், என்னுடைய வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு எப்படியெல்லாம் என்னுடைய பாவங்களை இயக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். அப்ப இந்த மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கிற யோகங்களை எந்த மாதிரி யோகங்கள் உங்க ஜாதகத்தில் இருந்தும் அது செயல்படாம இருக்கா, எங்களுடைய ராஜநிலை எண்களை எளிமையா அந்த ஜாதகத்துக்கு அது மாதிரி பயன்படுத்தி அந்த யோகங்களை இயக்க முடியும். உங்க ஜாதகத்தில் யோகம் தரக்கூடிய அந்த கிரகத்தை நம்ம இயக்கணும்னாவே நம்மளுடைய ஜாதகம் யோக ஜாதகமா மாறிவிடும் அப்படிங்கிறதுக்கு சாட்சியே நான் தான். சரிங்களா? அப்ப என்னோட ஜாதகத்தையே நான் அந்த யோக ஜாதகமா மாத்துறதுக்கு எண்கள் மூலியமாவே நான் நிறைய விஷயங்களை சூட்சமா இயக்கி இருக்கிறேன். இப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகத்தையுமே நம்ம அந்த மாதிரி மாற்ற முடியும். அந்த மாதிரி குபேர புள்ளியை நம்ம இயக்கலாம். அபரிவிதமான வருமானம் வரணுமா, நம்ம ஜாதகத்துல குபேர புள்ளியை கண்டுபிடிச்சு அதுக்குண்டான எண்களை பயன்படுத்தி தினசரி இயக்கிட்டு வந்தோம்னாவே ஜாதகத்துல அபரிவிதமான வருமானத்தை நம்ம ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்து லக்ன கான்செப்ட் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் இந்து லக்னம் ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த உங்க ஜாதகத்தில் எந்த பாவத்தில் இந்து லக்னம் விழுகுதோ அந்த தசை வழியினால அந்த லக்னத்தை தூண்டி விட்டோம்னாலும் அது வேலை செய்யும்.
இந்த மாதிரி வந்து நிறைய ஆய்வுகள் நம்ம பண்ணிட்டே தான் இருக்கிறோம். இதுல எண்ணற்ற ஆய்வுகள்ல வந்து நம்ம எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்புகள் வந்து ஒரு 80% தொடுகிறதோ, சரிங்களா, நான் பண்ற ஆய்வுகள் எல்லாத்துலயுமே ஒரு 80% மேல எது எதெல்லாம் வருதோ அதையெல்லாம் பொதுமக்களுக்காக நம்ம கொடுக்குறோம். வரக்கூடிய வாடிக்கையாளருக்கு அப்ளை பண்ணி வெற்றியாளராக மாத்துறோம். இதுதான் இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரகசியமே. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, என் ஜாதக யோகம் இல்லை அது இல்லைன்னு நீங்க கவலைப்படாதீங்க. எப்பேற்பட்ட ஜாதகமா இருந்தாலும் உங்களுக்கும் அந்த பகவான் உங்களுக்கு ஏதோ ஒரு சூட்சமத்தை அதுக்குள்ள வச்சிருப்பாரு அவங்க ஜாதகத்துல. அந்த கீ வந்து எல்லா பூட்டுகளுமே சாவியோட தான் தயாரிக்கிறாங்க. அதுக்குண்டான சாவியை நம்ம தொலாவி எடுக்கிறது இல்லை, அதுக்கு டிலே ஆகுது, அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதை கரெக்டா நம்மளுடைய ராஜநிலை எண்களை பயன்படுத்தி அந்த பூட்டுக்குண்டான சாவியை ராஜநிலை எண்களாவே மாத்தி ஓபன் பண்ண வச்சிடறோம் நாங்க, அவ்வளவுதான். அவங்க ஜாதகத்துல இருக்கிற கீயை வந்து நாங்க ராஜநிலை எண்களை கொடுத்து ஓபன் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். அது ஓபன் ஆனதுல இருந்து அவனுடைய ஜாதகம் இயங்க ஆரம்பிச்சிருது. ஒவ்வொரு பாவத்திலையும் நீங்க எந்த பாவம் உங்களுக்கு இயங்கலையோ அதுதான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். 2ஆம் பாவம் இயங்கலைன்னா எனக்கு வருமானம் பத்தலைங்க, குடும்ப வாழ்க்கை சிறப்பு இல்லைங்க, இதுதான் அவங்களுடைய பிரச்சனை. 3ஆம் பாவம் இயங்கலையா எனக்கு கம்யூனிகேஷன் தொடர்பே சரியில்லைங்க, வாகனம் 2 சக்கர வாகனமே அமைய மாட்டேங்குதுங்க, குறுகிய நண்பர்கள் ஒன்றும் சிறப்பு இல்லைங்க. இந்த மாதிரி 3ஆம் பாவ காரத்துவங்கள் எல்லாமே அவனுக்கு வீக்கா தான் இருக்குது. அதே மாதிரி 4ஆம் பாவம் வீக்கா இருக்குதா, சொத்து அமையலைங்க, எனக்கு வண்டி வாகனம் 4 வீலர் அமைய மாட்டேங்குதுங்க, ஒரு இடம் கூட வாங்க முடியலைங்க என் பேர்ல. இந்த மாதிரி ஒருத்தருக்கு என்ன பிரச்சனையா இருக்குதோ அது சார்ந்த விஷயங்கள் தான் அந்த ஜாதத்துல இயங்காம இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க என்ன பண்றோம்னா, ராஜநிலை ஜோடர்களாகி நாங்கள் என்ன பண்றோம்னா, அவங்க ஜாதகத்தை முதல்ல வாங்கி பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ, அதுக்காக தானே ஜோடம் பார்க்க நீங்க வரீங்க. வரும்பொழுதே எனக்கு இதுதான் பிரச்சனைங்கிறீங்க, அந்த பாவம் தான் இயங்க மாட்டேங்குது, என்ன பண்றது? அதுக்குள்ள வழிமுறைகளை சொல்லி உங்களை கோயிலுக்கு போக சொன்னா நீங்க போயிட்டு வரக்குள்ள உங்களுக்கு சிரமமா தெரியுது. போயிட்டு வந்தாலுமே நீங்க யூஸ் பண்ணக்கூடிய நெகட்டிவ் எண்கள் இருக்குது இல்லையா? இப்போ போன லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு நண்பர் பேசினார். போன லைவ் நான் பேசினப்ப சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நண்பர் பேசினாரு. அதுல அவர் கேட்டக்கூடிய கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, ராஜநிலை எண் ஒன்று வாங்கியிருக்காரு, பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. பழைய நம்பர் ஒன்று அவர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு, அதையும் பயன்படுத்திட்டு இருக்கிறாரு. அவர் இந்த ராஜநிலை எண்கள் வாங்கி 6 மாதங்கள் ஆயிடுச்சுங்க, எனக்கு கொஞ்சம் பெருசா மாற்றங்கள் தெரியாத மாதிரி ஃபீல் பண்றேங்கிற மாதிரி சொன்னார். அதுக்கு நான் என்ன கேட்டேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு பழைய நம்பர் வச்சிருந்தீங்க, அது மறுபடியும் பயன்படுத்திட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்க, பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னு. பழைய நம்பர்ல உங்களுக்கு டெய்லி எத்தனை கால்ஸ் வரும், புது நம்பர்ல நீங்க எத்தனை கால் யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டேன். புது நம்பர் கம்மியாக தான் வருங்க, பழைய நம்பருக்கு அதிகமாக கால்ஸ் வரும், அதை தான் ஈக்கிட்டுக்கிறேங்க. அங்கதான் அங்க நடக்கிற பிரச்சனைகளை வந்து நான் அவருக்கு தெரியப்படுத்தினேன். ஏன்னா உங்க கையில வந்து இந்த பாசிட்டிவான விஷயங்களை வந்து எப்பவுமே ஒரு மனிதன் வந்து அதிகமா இயக்கிற முடியாது. இந்த பிரபஞ்சத்துல வந்து கெட்டது நல்லது ரெண்டுமே இருந்தாலும் நம்மளுடைய கர்மா வந்து அதை இயக்கிறதுக்கு விடுறதில்லை நான் பார்த்த வரைக்கும். அப்போ அவருக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் கையில கிடைச்சிருக்குது, ஆனா அவர் என்ன பண்றாரு, அதை இயக்கிறதெல்லாம் தடுமாற்றம் வருது. டெய்லி ஒரு 10 ஃபோன் மட்டும் அந்த புது நம்பர்ல பேசிக்கிறாரு, பழைய நம்பர்ல 100 ஃபோன் பேசுறாரு. அப்போ பாசிட்டிவ் நம்பர் அவர் குறைவா இயக்குறாரு, நெகட்டிவான எண்கள் அவர் அறியாமையே அதிகமா இயக்கிட்டே இருக்கிறாரு. எப்படி அங்க பாசிட்டிவ் வேலை செய்யும்? செய்யாது இல்லைங்களா? இதைத்தான் நான் அந்த வழிபாட்டு முறைகளையும் சொல்றேன். ஒரு ஜோடர் உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரத்துக்கு ஒரு கோயில் எழுதி கொடுக்குறா, நீங்க போய் பரிகாரம் பண்ணிட்டு வந்துடுறீங்க, அது அப்போதைக்கு உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா ஒரு 40% வேலை செய்யுது. ஆனால் நீங்க தினசரி ரொட்டீன் ஒர்க்கா பயன்படுத்திக்கூடிய எண்கள் வந்து நீங்க நெகட்டிவான எண்களை பயன்படுத்திட்டு இருக்கின்ற பொழுது அந்த நெகட்டிவான அலைவரிசை தான் உங்களோட 6வது சுத்தியும் அது ஆக்குபை பண்ணி இயங்கிட்டு இருக்குதுங்கிறதா நாங்க சொல்றோம். வேற ஒன்றும் இதுல சூட்சமோ பெரிய ரகசியமோ இதுல ஒன்றும் கிடையாது. அப்போ நெகட்டிவ் நீங்க தொடர்ச்சியா உங்களை அறியாம இயக்கிட்டு இருக்கின்ற பொழுது உங்களை சுத்தி அந்த நெகட்டிவான அலைவரிசை தான் உங்களை சூழ்ந்திருக்கும். உங்களை சுத்தி இருக்கிற 6ஆவே அந்த நெகட்டிவான அலைவரிசையில தான் இருக்கும். அப்போ பாசிட்டிவை வந்து நீங்க ஈர்க்க முடியாது. பாசிட்டிவை நீங்க ஒன்று செஞ்சுட்டு வந்தாலும் உங்களிடம் தங்குவதில்லை, நிரந்தரமா அது தக்க வைக்க முடியல. இதுதான் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை. அப்போ நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிற எண்கள் தொடர்ச்சியா அதுவே பாசிட்டிவான எண்களை மாத்தியாச்சு அப்படின்னா தொடர்ச்சியா நீங்க அந்த பாசிட்டிவான எண்களை இயக்க அந்த நெகட்டிவான அலைவரிசையே மாறிடுது. பாசிட்டிவான அலைவரிசையை நோக்கி நீங்க பயணம் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரபஞ்ச ஆற்றல் என்ன பண்ணுதுன்னா, உங்க ஜாதத்துக்கு தகுந்த மாதிரி பாசிட்டிவான எண்களை, சக்தி வாய்ந்த பிரபஞ்ச ஆற்றல் உள்ள எண்களை உங்கள்கிட்ட கனெக்ட் பண்ணி இயக்க சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அந்த அலைவரிசையை உங்களுக்கு மாறி உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள், உங்க தொழில் வியாபாரத்துல வெற்றி பெறக்கூடிய நபர்கள், அதே மாதிரி உங்களுக்கு அதுக்குண்டான லிங்கை போற அந்த பிரபஞ்சம் லிங்க் பண்ணி விட்டுருது. ஒருத்தர் சின்னதாக ஒரு பிசினஸ் பண்றாரு, அந்த எண்களையெல்லாம் இயக்க ஆரம்பிச்சதுக்கு திடீர்னு ஒரு புது ஆப்பர்ச்சுனிட்டி வருது. ஏற்கனவே தெரிஞ்சப்பட்ட நபர் தான், இது வரைக்கும் அவர் வரல, இப்போ இதை இயக்கினதுக்கு அப்புறம் திடீர்னு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாரு. அது மூலியமா அவருடைய வியாபாரம் 5 மடங்கு பெரிய அளவில் ரீச் ஆகுது. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய ராஜநிலை எண்கள் முழுக்க ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகி தான், உங்க ஜாதகத்தோட கனெக்ட் ஆகி தான் இயங்கும். ஜோதிடத்தோட கனெக்ட் ஆகி இயங்க போறதில்லை. ஜோதிடமும் எண் கணிதம் 2 கண்கள் மாதிரி தான், சரிங்களா? இது இல்லாம அதுவும் இயங்க போறதில்லை, அது இல்லாம இதுவும் இயங்க போறதில்லை. இது ரெண்டையும் புகுத்தி இந்த ராஜநிலை எண்களை மிக சரியா பயன்படுத்துறவங்க யாரா இருந்தாலும் மிகப்பெரிய வெற்றியாளர் ஆவாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கருத்தரங்குல ஒரு ஆன்மீக தகவல் ஒன்று பொதுமக்களுக்காக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேங்க. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா
இப்போ நிறைய பக்கம் அது சில பேர் நம்பாமையும் இருக்கலாம், நம்பகத்தன்மை உள்ளதாகவும் இருக்கலாம். பில்லி சூனை ஏவல்னு சொல்றாங்க, எனக்கு மருந்து வச்சுட்டாங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு உணவுல வச்சு கொடுத்துட்டாங்க, என்னை வந்து அவன் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான், அவன் என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி ஆயிருது, எனக்கு வந்து சில ஒரு மாந்திரிக வேலை செஞ்சுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை டெய்லி வர 10 கிளைண்ட்ல ஒரு 4 கிளைண்ட்டை அவங்க சொல்றதை நம்ம கேட்டுட்டு தான் இருக்கிறோம். இதுக்கு வந்து ஒரு எளிமையான பரிகாரமா, எளிமையான விஷயம் நான் உங்களுக்கு சொல்றேன். இது எல்லாருமே பண்ணலாம். சரிங்களா? என்னன்னு கேட்டிங்கன்னா, வியாழக்கிழமை அன்னைக்கு பைரவர் கோயிலுக்கு போங்க. சிவன் கோயில், எல்லா சிவன் கோயிலையும் பைரவர் இருப்பார், கால பைரவர். அந்த பைரவர் கோயிலுக்கு போயிட்டு உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க வெளியே அர்ச்சனை பண்ணுங்க. யாருக்கு அந்த பாதிப்பு இருக்குதுன்னு ஃபீல் பண்றீங்களோ, இப்போ உங்க குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபருக்கு அந்த பாதிப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவங்க வேலை அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்கிங்க. எலுமிச்சங்கனி வாங்கிட்டு போங்க. அந்த எலுமிச்சங்கனியை பேரம் பேசாதீங்க. அவங்க என்ன வேலை சொல்றாங்களோ அந்த விலையை பேரம் பேசாமல் கொடுத்து ஒரு 3 4 உங்களுக்கு என்ன தேவைகளோ தேவைக்கு தகுந்த மாதிரி அந்த கனியை வாங்கிட்டு போங்க. ஆனா இதுல ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீங்க வாங்கிட்டு போய் கொடுக்குற கனியை உங்களோட திரும்ப வரணும். அதுதான் கண்டிஷன். அது மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும். அப்போ ஒரு கூட்டமா இருக்கு நடந்த டைம்ல நீங்க போறீங்க அப்படின்னா ஒரு 4 கனி வாங்குறீங்க, அது ஒரு மஞ்சள் துணியில் சுத்தி கூட ஐயர்கிட்ட கொடுத்துருங்க. கம்பல்சரி அந்த சிவன் கோயிலில் போய் நீங்க சிவனம்பாளையில வணங்கிட்டு அந்த பைரவருக்கு உங்க குடும்பத்தார் பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு, யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறார் இல்ல நீங்களே பாதிப்படைஞ்சிருக்கலாம், யார் பாதிக்கப்பட்ட நபரோ அவர் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு பிரார்த்தனை செய்துட்டு அந்த கனியை பைரவருடைய பாதத்துல வச்சு கொடுக்க சொல்லி அந்த ஐயர்கிட்ட சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணி வாங்கிட்டு அந்த கனியை வீட்டுக்கு கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க. இல்லை ஒரு லெமன் சாதம் செஞ்சு சாப்பிட்ருங்க. அந்த லெமனை வந்து அந்த எலுமிச்சம்பழ சாறும் உடம்புக்குள்ள போயிடணும். சரிங்களா? இதை தொடர்ச்சியாக நீங்கள் செய்ய உங்கள் உடம்புக்குள்ளேயே யாராவது பண்ணியிருந்தாலும் சரி, தேவையில்லாத நெகட்டிவிட்டி உங்களுக்கு இருந்தாலும் சரி, எல்லாமே 100% வேறு எடுத்து போடும். சரிங்களா? அந்த அளவுக்கு இந்த ஒரு ரெமெடி வந்து சொல்லி சில பேர்த்துக்கு வந்து ஒரு 2 வாரம் அந்த விஷயத்தை செஞ்சு ஒருத்தர் வந்து அவங்க உடம்புல இந்த மாதிரி கொடுத்துருக்குறாங்கன்னு நம்ம தெரியும். பரவாயில்லைங்கம்மா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, இதை போய் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி எளிமையான பரிகாரம். 2 வியாழக்கிழமை தான் செஞ்சாங்க. 2வது வியாழக்கிழமை அந்த லெமனை வாங்கிட்டு வந்து உங்கள் வீட்டில் ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு 1 மணி நேரத்தில் வாந்தி எடுத்துருச்சு. 1 மணி நேரத்தில் வாந்தி எடுத்துருச்சு. அவங்களுடைய அம்மா அதை பார்த்துருக்குறாங்க. அதுக்குள்ள ஒரு கரித்துண்டு இருக்குதுங்கிறாங்க. இது வரைக்கும் இந்த மாதிரி நடந்ததில்லை தம்பிங்கிறாங்க. அதை எடுத்துருக்குறாங்க. அந்த விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட மனநிலையும் மாறி இருக்குது. அந்த பொண்ணோட மனநிலையே மாறி இருக்குது. நம்ம ஆச்சரியப்படுது. சரிங்களா? அந்த பொண்ணை வந்து இன்னொரு மனிதர் வந்து ஈக்கிட்டு இருந்திருக்கிறார். அந்த அவங்க ஃபோன் பண்ணால் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாலும் எடுத்து பேசும். பணம் கேட்டால் உடனே ஏதோ ஒரு வாங்கி கொடுத்துரும். அந்த பொண்ணே சொல்லுது, சில நேரத்தில் என்ன சொல்லுதுன்னா, அவன் நானும் தட்டி கழிக்கத்தான் பார்க்குறேன், இருந்தாலும் என்னை மீறி நடந்துருது, என்னை மீறி எப்படி நடக்குதுன்னு என்னால் தெரியல அப்படிங்குது. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் அடுத்த வாரம் அவன் ஃபோன் பண்ணுற ஃபோன் எடுக்கல. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணுற ஃபோனை எடுக்கல. மனநிலையே மாறிடுச்சு. அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு பாசிட்டிவ் இருக்கிற இடத்துல நெகட்டிவ் இரவுன்றத பகல் இருக்குதான் செய்யும். அப்போ அந்த விஷயங்களுக்காக இந்த ஆன்மீக பரிகாரங்களை நான் சொல்கிறேன். நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். பொதுமக்கள் இதை பயன்படுத்தி நீங்கள் பயன்படுத்தி வெற்றி கண்டு மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். இது ரொம்ப எளிமையாக 100% வெற்றி கண்ட பரிகாரம். சரிங்களா? எல்லாரும் பயன்படுத்தி வெற்றி பெறுங்கன்னு சொல்லி மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜசேகர் ஐயாவுக்கு நன்றியை தெரிவித்து என்னோட உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய பேர் வந்து எம்ஏ சிவசுப்ரமணியம். நான் திருப்பூரில் இருக்கிற ராஜன் எண்கணித ஜோதிடர். உங்களுக்கு எண்கணிதம் சார்ந்த சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை கூப்பிட்டு தொடர்பு கொள்ளலாம். சிறப்பாக அமைச்சு கொடுப்போம். என்னுடைய நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 9277858585. இந்த எண்ணுக்கு எப்போ வேணாலும் தொடர்பு கொண்டு உங்கள் ராஜநிலை சார்ந்த சந்தேகங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். கட்டத்தினை வைத்து இயக்குவதா? யோகங்களை இப்படி இயக்கலாமா? ராஜநிலை எண்களின் சிறப்பு அளவில்லாதது. சும்மா இருந்தே சம்பாதிக்கலாமா? இந்த எண்ணால் சொத்தை திருப்பி தரும் எண்களா? இப்படியும் யோகமா என்று ராஜநிலை எண்களை பயன்படுத்தி ஜாதகத்தில் உள்ள யோகங்களை எப்படி இயக்கலாம் என்ற ரகசியத்தை கூறிய ராஜநிலை ஜோதிடர் உயர்திரு எம்ஏ சிவசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நன்றி.